இந்த வீடியோவில் எப்சான் பிரிண்டரோட சர்வீஸை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்கள் எப்சான் பிரிண்டர் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை எப்சான் பிரிண்டர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்களாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் காஞ்சிபுரத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரிண்டர் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா போதும். நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி ஆகும். வித்தின் 1 day டெலிவரிலேயே உங்களுக்கு வந்து பிரிண்டர் தேவைப்படுது அப்படின்னா சொன்னீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்து 1 dayலேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். லேப்டாப், டெஸ்க்டாப் எது தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ முக்கியமாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 10 வருஷத்தில் இந்த வாரண்ட்டி ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸு, இல்லை கஸ்டமருக்கு நிறைய ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ணியும் கொடுத்துருக்குறோம். நீங்கள் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரிண்டர் வாங்குறீங்க, நம்மக்கிட்ட எல்லா பிரிண்டருமே அவைலபிளுங்க. எப்சான் மட்டும் தான் நம்ம பண்ணுறோன்னு இல்லை. ஏன்னா ஒரு சிலர் எப்சான் வீடியோ பண்ணுறதுனால எப்சான் மட்டும் தான் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. எப்சான், கெனான், பிரதர், ஹெச்பி, இப்படி எல்லா பிரிண்டருமே நம்மக்கிட்ட அவைலபிள். கலரு, இங்கு டேங்க்கு, பிளாக் அண்ட் ஒயிட், லேசர் பிரிண்டர், இப்படி எல்லா பிரிண்டருமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஓகேங்களா. இந்த எப்சான் பிரிண்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக ஒரு எப்சான் பிரிண்டர் வாங்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன். ஸோ ஒரு சிலர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து இல்லை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுவோன்னாங்க, அதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்ல எடுத்து போயிடுவாங்க, இன்ஸ்டாலேஷன் பண்ணுறேன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து தெரியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி 2-3 டைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ஸ்டெப்பு விட்டுருவாங்க, ஒரு ஸ்டெப்பு பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல அவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன்லேயே அந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். ஸோ அந்தமாதிரி டைமில் கால் பண்ணுங்கள் 9585006736. உங்களுக்கு நாங்கள் கைட் பண்ணுவோம். தேவைப்பட்டால் வீடியோ கால்லையோ கைட் பண்ணுவோம். நீங்கள் நம்மக்கிட்ட வாங்குறீங்கன்னா இது ஃப்ரீ சர்வீஸ் வரும். இல்லை அதர் இடத்துல வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். மினிமம் சார்ஜஸ் தான், ரொம்ப மினிமமான சார்ஜஸ் தான் போடுவோம். ஸோ பிரிண்டர் ரிலேட்டடாக அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எங்ககிட்ட நிறைய பேர் இது வரைக்கும் நாங்கள் கொடுத்த பிரிண்டர்லேயும் சரி, வித்தின் வாரண்ட்டி பீரியடுக்குள்ளேயே அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆனால் அது வாரண்ட்டியில் தான் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியல. அந்தமாதிரி கஸ்டமர்ஸையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அதேமாதிரி சின்ன மைன்யூட்டான எதனா மிஸ்டேக் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சிலர் அந்த மைன்யூட்டான மிஸ்டேக்கை கொஞ்சம் மேஜர் மிஸ்டேக்காக ஆகிடுவாங்க. வித்தின் வாரண்ட்டி பீரியடுக்குள்ளேயே பிரிண்டர் வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அது பேப்பர் தான் சிக்கியிருக்கும். ஈஸியாகவே அந்த பேப்பரை வந்து எடுத்துடலாம். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து அவங்களா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் மேஜர் மிஸ்டேக்காக மாற்றிருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அது நாங்கள் கைட் பண்ணுறோம். ஒன்று ஃபோன்லேயே சொல்லிடுவோம், இல்லை நேரில் போய் பார்த்துருவோம். ஓகேங்களா. இல்லை எங்களுக்கு இமேஜ் அனுப்புவாங்க, அது மூலியமாக சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்தமாரி ஒரு சிலர் அப்புறம் இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு எடுக்கிறதுக்கு, ஒய்ஃபை பாஸ்வேர்டை என்னென்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நீங்கள் ஒரு எப்சான் பிரிண்டர் வாங்குறீங்க, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸு இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னாலும் நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு கைட் பண்ணுவோம். நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கியிருந்தாலும் சரி, எந்த ஷாப்பில் வாங்கியிருந்தாலும் சரி, நான் தஞ்சாவூரில் இருக்கிறாங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, இப்படி எங்கே இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் இருந்தே எங்கே இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்டெப்ஸை வந்து உங்களுக்கு நம்ம கைட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு பிரிண்டரை மட்டும் வாங்கினா போதும். அதுக்கடுத்து ஃபுல்லாக நீங்கள் வித் வாரண்டியில் இருந்தாலும் சரி, வித்தவுட் வாரண்டியில் வாங்கினாலும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கைடன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம சேல்ஸும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம், அக்சசரிஸும் பண்ணுறோம். வெறும் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுறோன்னா சர்வீஸ் ரிலேட்டடாக நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறோன்னா சேல்ஸ் நம்ம பண்ண மாட்டோம். அந்தமாதிரி இருக்கும். இங்கே வந்து சேல்ஸும் பண்ணுவோம், சர்வீஸும் பண்ணுவோம், அக்சசரிஸும் இங்கே அவைலபிள். உங்களுக்கு ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸு, நீங்கள் பிரிண்டர் வாங்கிட்டீங்க, பிரிண்டருக்கான இங்கு தேவைப்படுது, இல்லை பிரிண்டருக்கான வேஸ்ட் இங்கு பெட தேவைப்படுது, மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் தேவைப்படுது, லேசர் பிரிண்டர்னா கேட்ரேஜ் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்பேர் பார்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நம்மக்கிட்டேயுமே அவைலபிள். நீங்கள் இங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் வந்து ஆஃப்லைனில் வாங்கிட்டேன், எனக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண மட்டும் தெரியணும், நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்மளோட கைடன்ஸ் நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம். இல்லைங்க எனக்கு ஒரு சின்ன எரர் வருது, அந்த ஒரு சில எரர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்லேயே ஃபோன்லேயே சொல்லிடலாம். தேவைப்பட்டால் வீடியோ கால் மூலிமாவும் வந்து என்ன எரரோ அந்த எரரை சால்வ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஒரு சில எரர்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயம் நேரில் தான் பார்த்தாகணும். அது என்ன ஒரு சில எரரை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நேரில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கொஞ்சம் மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அது கட்டாயம் நேரில் தான் பார்த்தாகணும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை தவிர்த்து, ஏன்னா இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட நான் பார்த்ததில், நாங்கள் இந்த 10 இயர்ஸ் மேலே பார்த்ததில் பார்த்திங்கன்னா மைனரான மிஸ்டேக் தான், சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நிறைய வரும். ரெகுலரான மிஸ்டேக்ஸ் தான் அதிகமாக வரும். ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் ரேராக வரும்.
ஓகேங்களா. ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து ரேராக பண்ணுவாங்க. அது ஒரு 10% தான். மற்ற 90% பார்த்தீங்கன்னா மைனரான மிஸ்டேக் தான், ரெகுலராக வர ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரெகுலராக பார்த்ததுனால எங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பேப்பர் தாங்க மாட்டிருக்கு. இந்த ப்ராப்ளம் தான். நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும். ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் விட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இங்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக ரீஃபில் பண்ணல. அதனால தான் உங்களுக்கு ஏர் லாக் ஆகிருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்பீடு ஸ்லோவாக இருக்குதுன்னா ஒன் டைம் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கிறது உங்களுக்கு சரியாகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஒன்று வந்து பேப்பர் ஸ்டக் ஆகிடும், பிரிண்ட்டே வராது, எம்டி பிரிண்ட்டாக வரும், பிளாக் பிரிண்ட் வரும், கலர் பிரிண்ட் வராது, இல்லை கலர் பிரிண்ட் வரும், பிளாக் பிரிண்ட் வராது. ஓகேங்களா. பிரிண்ட்டில் வந்து லைன் வரும், கலர் டல்லாக வரும். கேட்ரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வரும், இல்லை சரியாக டார்க்னஸ் வராது, இல்லை கலர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், இல்லை கோடு வரும், பெரிய கோடாக வரும், பெரிய டாட் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதை கைட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். அதுமாதிரி எப்சானில் முக்கியமாக எப்சான் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்டர் வாங்குறீங்கன்னா பிரிண்டர் மாடலுக்கு ஏற்ற மாதிரி எம் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் வாரண்டிலாம் தராங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தெரியவே தெரியும். எங்ககிட்ட பிரிண்டர் வாங்குறவங்களுக்கே இதெல்லாம் நடந்திருக்கு. இது இல்லாமல் ஒரு சிலர்லாம் வெளியே ஷாப்லாம் வாங்கிட்டு எங்ககிட்ட வந்து வாரண்டி கிளைமும் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. அந்தமாரி நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துறோம். ஒரு சிலருக்குலாம் அந்த பிரிண்டர் வாரண்டியில் தான் இருக்குன்னே தெரியாது. அந்த பிரிண்டர் எப்போ வாங்கினாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்திலலாம் எங்களுக்கு தேவை என்னென்னா, நீங்கள் எப்சான் பிரிண்டர் வச்சுருக்கிறீங்களா, அந்த பிரிண்டரோட சீரியல் நம்பர் இருக்கும். ஒன்று உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க, அங்கேயே சீரியல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை பிரிண்டரோட பேக் சைடில் கட்டாயம் சீரியல் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த சீரியல் நம்பரை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த பிரிண்டர் எப்போ வாங்கினீங்க, அந்த பிரிண்டர் எப்போ வரைக்கும் வாரண்ட்டி இருக்குது, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது. ஸோ எங்களுக்கு தேவை இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்க. அதை எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பிரிண்டரோட சீரியல் நம்பர் அனுப்பிச்சிருங்க. அந்த பிரிண்டர் எப்போ வாங்கினீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை அந்த பிரிண்டரோட ப்ராப்ளம் என்ன, எங்களுக்கு தேவை இந்த 2 தான் முக்கியமான இன்ஃபர்மேஷனு. ஒன்று வந்து பிரிண்டரோட சீரியல் நம்பரு, இன்னொன்று வந்து என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு. உங்களால் ஃபோட்டோலேயே சொல்ல முடியும்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இல்லை ஒரு சின்னதாக வீடியோ எடுத்துருங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் தாங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அது என்ன ப்ராப்ளம், எதனால் வருது, என்ன மிஸ்டேக்கால் உங்களுக்கு நடந்தது, இல்லை அந்த பிரிண்டர் வாரண்டியில் தான் இருக்குன்னா உங்களுக்கு வாரண்ட்டி தாங்க இருக்குது, வாரண்ட்டி நாங்கள் க்ளைம் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் சைடில் என்னென்ன ஸ்டெப்பு பண்ணோமோ அந்த ஸ்டெப்லாம் பண்ணி உங்களுக்கு வாரண்டிலேயே கவர் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அது வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதில் என்னென்னலாம் பண்ணலாம், இல்லை என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா இதில் ப்ராப்ளம் இருக்குது, எப்சான் பிரிண்டர் தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஒரு சில எப்சான் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3170 வரும். அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் வாரண்ட்டி இருக்கும். ஆனால் அது வாரண்ட்டி இருக்குன்றதே பார்த்துருவாங்க. 1 வருஷம் தானே வாரண்ட்டி, அது வாரண்ட்டி முடிஞ்சு போய்ட்டு இருக்கும் அப்படிலாம் ஒரு சிலர் நானே பார்த்துருக்குறேன். அதேமாதிரி இது எப்சான் பிரிண்டர் தான் இல்லை, கெனான் பிரிண்டர்லேயும் இருக்குது. ஸோ கெனான் பிரிண்டர் நீங்கள் வச்சுருந்தாலும் கால் பண்ணலாம். அதுக்கு வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவே போடுறேன். மேக்ஸிமம் எப்சான் பிரிண்டர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது வித் வாரண்டியில் இருந்தாலும் சரி, வித்தவுட் வாரண்டியில் இருந்தாலும் சரி, இல்லை அது மைனரான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, மேஜரான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இது என்ன ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்களே சரி பண்ணலாம். ஒரு சில சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களால் ஃபோன் கால்லேயே சால்வ் பண்ணிட முடியும். இல்லை வீடியோ காலில் வந்தால் சால்வ் பண்ணுறோம். அதுக்கான வீடியோ தான். தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.